அவனை ஆசீர்வதித்ததினாலே பரிசுத்த ஆவியானவரே இந்த வேலை அடியனை மறைத்து உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. இந்த கைரோஸ் மொமெண்ட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ சத்தியங்களை வெளிப்படுத்தி வருகிறேன். இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருபடியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் இருதயங்களும் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. உடைய வார்த்தைகளை நீங்கள் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முதல் ஆராதனையிலும் 6:45 ஆரம்பித்து ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய சத்தியங்களை அழகாக சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம், மேபி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 10 இந்த வேலையில் கூட இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க ஒரு தேசத்தை வைத்திருந்தார், ஒரு வருஷத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் பல முறை அவனுக்கு அந்த விவசாய பழக்கம் இருந்தாலும் அவனை ஆசீர்வதிப்பதற்கென்று அவர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அதுதான் நாம் குறித்த நேரம் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கைரோஸ் அப்படின்றது பரலோகம் எனக்காக செயல்படுகிற நேரம். ஹல்லேலூயா. அந்த நேரத்துக்குள்ளே ஈசாக்கு வந்ததுனாலே அவனுக்கு நடந்த அற்புதம் மிகவும் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேசத்தில் அவன் விதைக்கிறான். கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை ஒருவருக்கு செய்யும் போது, ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லிட்டு செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த வருஷ துவக்கத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. போய் சொல்ல தேவன் ஒரு மனிதனால் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு காரியம் நினைவு வருதுனால சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் டீனேஜ் பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் சபை ஆராதனைகளை விட்டுறாதீங்க. நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய சண்டே கிளாஸ் யூத் சர்வீஸ் மிஸ் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த பிள்ளைங்க நம்ம காலத்தில் இல்லை, ஆனால் இந்த கொஞ்சம் இந்த சண்டே கிளாஸில் அட்டன் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கொஞ்சம் அட்டன்ஸில் போராதான் இருக்கிறோம் நிறைய பிள்ளைங்க. அதனால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் அதை நீங்கள் ஒத்துழைத்து, உங்களுக்கு இப்போ எவ்வளோ சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை நினச்சி என்ன செஞ்சுருங்க? ஓடி வந்துடும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களால் முடிவே இல்லை படுத்தாலும் பிள்ளைகளை விட்டுட்டு என்ன செய்யுங்க? போயிடும் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இப்போ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் அட்டண்டன்ஸ்லாம் கடந்த 3 மாதம் அட்டண்டன்ஸ்லாம் போட்டு தான் இன்றைக்கி சண்டே கிளாஸில் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதில் நிறைய பேரோட அட்டண்டன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். அதை நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ணல, என்கரேஜ் பண்ணுறோம். அடுத்த 3 மாதம் கழித்து மீட்டிங் வைக்கும் போது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ள. அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு 18ஆம் அதிகாரம் 18வது வருஷத்தில் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறது இதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதனாய் பார்த்தார். யோவான் 15 ஆண்டவர் சொல்றார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் அழைக்க போறதில்ல, உங்களை நான் சிநேகிதனாய் அழைக்க போகிறேன். ஏன்னா சிநேகிதனுக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வெளிப்படுத்த போகிறார். இதே அதிகாரத்தில் 14வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. அப்போ கடந்த நாட்கள் ஆண்டவர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை பேசி சில சாட்சிகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். பவுல் சொன்னது போல நடப்பதற்கு முன்பாகவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கூட்டம் வர நாட்களே சீக்கிரமாய் பெருக போகிறது. ஹல்லேலூயா. என கர்த்தர் அவர் வாக்கு பண்ண தேவன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் பாடணும், வாக்கு பண்ணுவார் அவர். இப்போ வாக்கு கொடுத்துட்டாரு, சீக்கிரம் உங்கள் வீட்டில் ஒரு விசிட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன, இது எதிரால் ஆகும், இது எப்படி ஆகும்? எல்லாருக்குள்ள இந்த கேள்வி என்னது? இது எப்படி ஆகும்? லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், இது எப்படி ஆகும்? நீங்கள் 2 வாரமா 3 வாரமா இந்த மாசத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அது என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் நீங்கள் சொல்லுகிற வாக்குத்தத்தத்துக்கும் கற்பனை கூட என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அநேகர் இருக்கிறீங்க. அதுதான் கர்த்தர் இங்கே மரியாதை காண்பித்து
சொல்லுகிறார் 1வது அதிகாரம் 34. அதற்கு மரியாள் தேவ தூதரை நோக்கி, இது எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், இது இங்க இருக்கிற அநேகருக்குள்ள இந்த வார்த்தை ஓடிக்கொண்டு இருக்கு, இது எப்படி ஆகும்? எனக்கு ஒரு 100 மடங்கு பலலாம். நான் எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தை இந்த வருஷத்துல நிறைவேற போதா, இந்த மாதத்துல நிறைவேற போகுதா, அல்ல இந்த வருஷத்துக்குள்ள நிறைவேற போறா? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? இது எப்படி ஆகும்? ஏன் அந்த கேள்வி வருகிறது என்றால், அதுக்கு அவளே பதில் சொல்லுகிறாள், நான் புருஷனை அறியேனே. ஒரு உலகத்தில் இயற்கையாகவே ஒரு குழந்தை பிறப்பதற்கு தேவன் வடிவமைத்த ஒரு சிஸ்டம், ஒரு புருஷனோடு ஒரு ஐக்கியம், ஒரு 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 குடும்ப உறவு. அப்போ ஒரு மனைவி ஒரு புருஷனோடு இணைந்தாதான் ஒரு குழந்தை பிறப்பும் என்பது உலக நியதி. அப்போ புருஷன் தான் சோர்ஸ். யாருக்கு? மரியாளுக்கு. மரியாளு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் யார் தேவை? அப்ப அந்த சோர்ஸே இல்லாத போது அவளால் எப்படி அதை நம்ப முடியும்? நான் ஒரு கண்டி, புருஷனே அறியல. அந்த அறியன்றது அது அவர்களை தாம்பதிய உறவை குறிக்குது. அப்போ குழந்தை பிறப்பதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை, பேசிக் சோர்ஸே இல்லை பாஸ்டர். ஒருவேளை கர்த்தர் இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிற, மகனே நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், நீ சீக்கிரத்தில் வீடு கட்ட போற அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை மாமானோ மச்சானோ இல்லைய சொந்தக்காரனோ இல்லை நானோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1/2 சென்ட் இடமோ 4 சென்ட் இடமோ வாங்கி போட்டிருக்கிறேன், அதுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு வரேன். அப்போ என்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் வருது, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஒரு அலையிலியா வரும், ஆமையின் வரும். இதை நான் நம்புகிறேன் பாஸ்டர், ஆஹா நான் சேர்த்து வச்சுட்டு வரேன், வீடை கட்டணுங்கிற. கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொல்லும் போது நமக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும்? சொல்லு. நானே அன்னாட காட்சியா இருக்கிறேன், அடுத்த வேளை சாப்பாடு என்ன தெரியல, கடனை எப்படி கட்டுவேன்னு தெரியல, வாழ்க்கை நடத்ததே கஷ்டமா இருக்கும் போது எனக்கு ஒரு வீடு உனக்கு தருவேன், உனக்கு சீக்கிரத்தில் ஏதோ நண்பன் நடக்க போகும்போது அது இயல்பு, நேச்சர். இது எப்படி? நான் புருஷனை அறியலே. இங்க இருக்கிறவங்களோட கர்த்தர் திட்டமும் தெளிவா சொல்லுகிறார், நீ உனக்குள்ள வார்த்தைகள் வந்தது, வார்த்தைகள் விதைக்கப்பட்டது, ஆனா உனக்குள்ள இருந்த சந்தேகம் என்ன? இது எப்படி? அது நேச்சர் தான். இல்லைன்னா போன வாரம் சொல்றது போல பாஸ்டர் ஏதோ உற்சாகமாயிட்டாரு இல்லைங்களா, அதனால் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறான்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் இல்லைங்களா, அது இயல்பு தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார் இல்லைங்களா, உனக்கு சோர்ஸே இல்லாமல் இருக்கும்போது ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய சோர்ஸை உருவாக்க என்னால் முடியும். அல்லேலூயா. ஏன்னா இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்குற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உனக்கு ஒரு சோர்ஸ் இருந்தால் நீ அதை நம்ப ஆரம்பிச்சிடுவல்ல, அதனால நீ நம்ப முடியாதபடிக்கு உனக்கு ஒண்ணுமே காமிக்காதவன் நான் வச்சிருக்கிறேன். அங்கதான் என்னுடைய புயமும் என்னுடைய பலனும் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லாமா? அப்பதான் நீ சொல்ல முடியும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லாமா? இது எப்படி ஆகும்? புருஷனை அறிய சொல்லும் போது தூதன் சொல்லுகிறான். அது 2 வசனம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். கடைசி அவன் சொல்ற வார்த்தை 37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்று. நீ எப்படி ஆகும்னு கேட்டல, அது ஃபர்ஸ்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. தேவனால, with God nothing is impossible. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நான் தெரிஞ்சுக்கணும் பாஸ்டர். ஓகே, தேவனால முடியாது, அதெல்லாம் தெரியுதா? ப்ராக்டிக்கலா அதுக்கு தேவ தூதன் சொல்லுகிற முதல்ல ஆன்சர், பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் இல்லை. அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். ஸோ இந்த காரியம் எப்படி நடக்கணும் யோசிக்கும் போது உங்களுக்கு உதவி செய்ய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வர வர உங்களை அறியாம ஒரு பலன் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அந்த பலன் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உருவாக்க போகுது. அந்த விசுவாசம் தான் உன் காரியத்துக்கான சோர்ஸை உருவாக்க போகிறது. அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
ஏன்னா கர்த்தர் உன்கிட்ட விசுவாசம் உருவாகாம உன்கிட்ட செய்ய அவர் விரும்பலை. நல்லா புரிஞ்சுங்க. அது தெய்வ நீதி. எப்படி ஜெபம் பரலோக நீதியை சிலைப்படுத்த போல இல்லைங்களா? அதனால தான் அற்புதம் செய்யும் போதுலாம் ஒவ்வொருத்தனா பார்த்து கேட்குறாரு, என்னால் என்ன சுகம் கொடுக்க முடியும் என்று நீ. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுது. உனக்கு சொல்லிட்டாரு, எப்பவே அது நிறைவேறும் சொல்லியிருக்கிறாரு. நீ காத்திருக்கிற. ஆனால் இப்ப கர்த்தர் ஒரு இடத்துல திட்டமும் தெளிவா பேசுகிறாரு. உன் காத்திருப்பு நேரம் முடிஞ்சது. இப்ப அந்த வாக்குத்தத்தை நிறைவேற காலத்துக்குள்ள நான் கொண்டு வந்துட்டான்னு சொல்லும் போது ஸ்டில் யூ ஹேவ் a question, இது எப்படி? அப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவி. அதான் உங்களுக்கு ஒன்றும் புரியாது, எனக்கு ஒன்றும் புரியாது. எப்படி செய்வார், யார் மூலமா செய்வார், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுதான் தேவனுடைய மகத்துவமான காரியம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அதை சொல்லிட்டு அடுத்தது இதுவும் ஒரு ஃபெமிலியான வீட்டு தான். ஆவியால வருவார், பலப்படுத்துவார், மகளே நம்பு நம்பு நம்புன்னு சொன்னா அதுவும் எனக்கும் அந்த அளவுக்கு என்ன தரமாட்டுது, விசுவாசத்தை தரமாட்டோடே. தூதல் மரியாளே உள்ளூர நம்புறதுக்கு எனக்கு சொல்ல தெரியும். என்ன அப்படின்னா, உன் இனத்தால் இருக்கிற எலிசபெத். தூதர் அர்த்தம் என்ன சொல்றாரு? உன் இனத்தால இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பத்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது. மரியாளே, உனக்கு போய் எப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னு யோசிக்கிறேன், உனக்கு போய் எப்படி ஒரு அற்புதம் நடக்கும்னு யோசிக்கிறேன், இதுக்கெல்லாம் வழியே இல்லை யோசிக்கிறேன். பாருங்க, ஒரு சாட்சியை உனக்கு காமிக்கிறேன், ஒரு சொந்தக்கார ஒருத்தரை காமிக்கிறேன். அவங்க வயசானவங்க, குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு நான் குழந்தை கொடுத்துருக்கிறேன்னா உனக்கும் ஒரு குழந்தை கொடுக்க நான் அப்போ போதுமானவராக இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கும் அற்புதம் செய்ய முடியும் சொல்லி தூதன் ஒரு சாட்சியை காண்பிக்கிறார். அப்படின்னு சொல்லலாமா? அல்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சாட்சி தான் உங்களுக்கு கையளவு மேகும். ஹல்லேலூயா. இந்த பிரதரோட வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, என் சொந்தக்கார வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, பாஸ்டரோட வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, என் சிஸ்டரோட வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கர்த்தர் முதலாவது சாட்சிகளை ஏற்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தூதன் சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம். இப்போ இத்தனை காரியத்தை மரியாக்குள்ள விதைச்சி அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை துளிர்க்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் கொஞ்சம் குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாம. அப்போ தேவன் இருக்குல்ல உங்களுக்குள்ள வார்த்தைகளை அனுப்பி இருக்குல்ல அது என்ன செய்யறாரு? உங்களுக்கு விசுவாசத்தை உழைக்க. இப்ப எல்லாருக்குள்ள இருந்த சந்தேகம் என்ன? இது எப்படியா? இப்ப எத்தனை பேருக்குள்ள ஒரு விசுவாசம் உழைக்குது இருக்குல்ல? சோசே இல்லைனாலும் எனக்கு ஒரு புதிய சோசை அவரே உண்டாக்குவார். அல்லேலூயா. விஞ்ஞானமோ உலகமோ சொல்ற காரியத்துக்கு ஆப்போசிட்டா என் தேவனால கிரியை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிறார். என்ன சாட்சி? சகரியா எலிசபெத் வயது சென்ற ஒரு ஆசாரியர், அபியா ஒரு வகுப்பை சேர்ந்தவங்க தாவீது காலத்தில் பிரிச்சாங்க. அவனுக்கு தூபம் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவன் தூபம் காட்டுறதுக்கு தான் அவன் வேலையை எப்போதும் செய்யற வேலை மாதிரி தான் போறான். இப்பயும் நான் சொல்றேன், நீங்க இந்த வசனத்தை கேட்டு எப்போதும் போல நீங்க பார்த்து செய்துதான் இருப்பீங்க. வாக்கு பண்ணவர் திடீர்னு விசிட் பண்ண போகிறார். அல்லேலூயா. அப்படிதான் தேவதூதன் திடீர்னு யாரை விசிட் பண்ணுங்க? சகரியாவை விசிட் பண்ணுகிறா. 1ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவர் தூப பீடத்திலே வலது பக்கமாக நின்று அவனுக்கு சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பக்கத்துல பார்த்து விசுவாசம் இருந்தா சொல்லுங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்க வேண்டுதல் கேட்கப்படாதோ என்று சொல்லி பயந்து இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுங்க, அவன் வேண்டுதல், உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு. ஹல்லேலூயா. சகரியா கலங்கி இருக்கிறான், பயந்து இருக்கிறான். அடுத்து தொடர்ந்து ஒரு குமாரனை பெறுவே, அதுக்கு பேரும் கொடுத்துட்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ அருமையான ஆண்டவர்ல. ஒன்றுமே உருவாகலை. வயசான தாத்தாக்கு தரிசனமாகி உனக்கு என்ன கொடுப்பேன்? குமாரன் கொடுத்து என்ன வச்சுட்டாரு? பேரு வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? ஆமாம். ஒரு ஊழியக்காரர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 56 வயசாகுது.
28 வருஷமா குழந்தை இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், உனக்கு நான் ஒரு குமாரன் கொடுப்பேன்னு. 1 வருஷமா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஜோனகன் பிறப்பான்னு பார்க்குறவங்களாம் இல்லையா அவசரப்பட்டு பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறேன், அசிங்கமாயிட போகுது, உன்னை யாரா நினைக்க போறான்னு. நான் அதில் பற்றி கவலையே இல்லை. அவர் அந்த பிரசங்கத்தை செய்ய அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க வாழ்க்கையில் ஜோனகன் பிறந்து விட்டான். ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷமா குழந்தை பிறக்காதவங்களுக்குலாம் கர்த்தர் குழந்தையை கொடுத்து அவங்க என்ன பேர் வச்சுட்டாங்க? ஜோனகன் வச்சுட்டாங்க. அடுத்து ஆபிரகாம் பிள்ளை பால் மருந்த நாளிலே என்ன செய்தான்? பெரிய விருந்து பண்ணலாம். ஜோனகனுக்காக ஃபோட்டோ மாற்றிட்டாங்க. அதுக்கான என்னது தொட்டில் வந்துருச்சு. அதுக்கான ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பெரிய விருந்து வைக்கணும்னு அவரை சுற்றி இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் இப்போவே கடாக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஏன் சாம்பிள் உங்களுக்கு என்ன வரப்போகுது? அப்போ விசுவாசம் வேற லெவல். ஹல்லேலூயா. ஆமாம். ஜெபத்தோட்டத்தோடு இணைந்தவர் ஜோஷ்வா எஸ்டோன்னு ஒரு பாஸ்டர் 1 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாரு. 56 வயசு அவருக்கு. ஆபிரகாமுக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்ப இந்த சகரியாவுக்கு சொல்லும் போது அதே காரியம் தான் 14வது வசனத்துல சொல்றாரு, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். அவங்க உங்க முகத்தை பார்க்கல, கூப்பிட்டு சொல்லுங்க, சிஸ்டர் உங்களுக்கு ஆமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு சிரிச்சாவது சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கேட்க கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனைனா 3 வருஷமா நீ கர்த்தர் உன்னை விசுவாசத்துக்கு மாத்திரம் இல்லை, உன்னை பாடுபடுவதற்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை சிலுவை சுமக்க செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நீதிமானாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்படியே கேட்டு கேட்டு காது என்ன ஆயிடுச்சு? பிடிச்சி பாடுபடுவேன், துன்பப்படுவேன், இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை. அந்த வார்த்தை எதுல தான் எழுதியிருந்தது? கடந்த 3 வருஷமா நான் பேசிய இந்த வார்த்தை பைபிள்ல இருந்து ஏதாவது வெளியே பேசல, இதுல இருந்து பேசல. சொல்லுங்க, கேட்டவங்க சொல்லுங்க, கொஞ்சம் சாட்சி கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க சும்மா பாடுபடுவீங்க, சும்மா துன்பப்படுவீங்க, சும்மா சிலுவையை சுமப்பீங்க, இந்த பாதைக்குள்ள போய் தான் ஆகணும்னு சொல்லி நானா ஏதாவது ஒரு பைபிள்ல இருந்து சொல்லலாம், இதுல இருந்து சொல்லலாம். இப்ப இதே பைபிள் தான் இப்ப சொல்றேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை கேட்கும் போது கஷ்டமா இருந்துச்சு. என்னடா பாசி இதை துன்பப்பட்டுன்றாரு, கஷ்டப்பட்டுன்றாரு, பாடுபட்டுன்றாரு, சிலுவையை சுமக்கணும், இதான் போயின்னு அப்படியே கேட்டு கேட்டு நீங்களும் பழகி விட்டீர்கள். ஹல்லேலூயா. அதுல நடக்கவும் ஆரம்பித்தீர்கள். ஹல்லேலூயா. அதில் நல்லா பார்க்க முடியும். யாரும் அதில் சோர்ந்து போகல. 1ஆம் தேதியா வரும்போது உன் பணம் நாசமா போகும்னு வருது பிரசங்கம். ஹல்லேலூயா. அப்புறம் வீட்டில் போய் கேட்டால், பாஸ்டர் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாற்றிட்டோம், அது நாங்கள் பயந்து இருந்தோம், கரெக்டாக அந்த 1ஆம் தேதி சொல்கிறீங்க, இவ்வளோ லட்சம் நாங்கள் எழுதிட்டோம். அந்த மாதம் போன பிப்ரவரி மாதம் தான் உனக்குள்ளதை விற்று என்ன செய், பிச்சை கூட அதை மாற்று. அப்போது கர்த்தர் இப்படி சொல்லி சொல்லி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகுது போல. இப்போ திடீர்னு வந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும்போது உன் நேரம் துவங்கிச்சு சொல்லும் போது அப்பயும் நமக்கு என்னதான் வருது? அதே சோகம் தான் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ எதை சொன்னாலும் நீ சந்தோஷம் அடைய மாட்டேது. பாடுபடணும் துன்பப்படணும் சொல்லும் போது உனக்கு எப்படிதான் இருக்குது? கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போதும் இது எங்கே நடக்க போகுது? சரிங்களா? ஆனால் கர்த்தர் சொல்கிறான், நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் ஒரு பெரிய கிரியை உள்ள நாட்கள் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபகுக்கு 1:5 சொல்லுது, நீங்க விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன், கிரகிக்க முடியாத காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நான் 2 வாரமா சொல்லியிருந்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமையில உபாச ஜெபத்துல இதுக்கான உதாரணத்தை இந்த பகுதியில் காண்பிச்சுட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கும் செய்ய போறாரு, விசுவாசிக்காதவனுக்கும் செய்ய போகிறார். ஆமென் சொல்லலாமா? உனக்கும் சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. உன்னை பார்த்து பொறாமப்பட்டவங்களா உன்னை பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசன லிஸ்ட்டை சொல்லிட்டு, சரிங்களா, 19வது வசனத்துல தேவ தூதர் அவனுக்கு 18வது வசனத்துல அப்பொழுது சகரியா தேவ தூதர் நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன். அந்த பண்ண கேட்டாங்க, இது எப்படி? இவரு என்ன கேட்கிறாரு?
எதினால் எப்படிப்பா, நான் கிழவனா இருக்கிறேன், அந்த அம்மா பிஸ்னஸ் கிழவியாக இருக்கிறாங்க, நாங்கள் பிஸ்னஸ் கிழவனும் செய்து பிஸ்னஸ் கிழவியும் செய்து எங்களுக்கு ஒரு பாப்பா வருமா? பரவாயில்ல, தூதர்கிட்டே தைரியமாக பேசுகிறாங்க. இல்லைங்களா, பயந்து போனவரையும் இப்போ தான் சொன்னார், இதான்ப்பா தூதர் மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் வந்திருக்கிற, எதாவது நம்புகிற மாதிரி எதாவது சொல்லிட்டு போப்பா. சொல்கிறேன், நான் கிழவனாக இருக்கிறேன், இவன் எப்படி இருக்கிறா? தெய்வ தூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவர். அல்லேலூயா. ஏன் அந்த பெயரை சொல்றா? அவர்கள் தேவனிடத்திலிருந்து தூது கொண்டு வருகிறவர்கள். அல்லேலூயா. நான் சும்மா வரல, கடவுள் என்னை உனக்காக இந்த தூதை சொல்லும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அதே போல இப்ப நானும் வீராவேசம் கொண்டு சொல்லுகிறேன், நானும் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற தாமஸ் என்கிற ஊழியன். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படி கர்த்தரிலே அனுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லாம கொஞ்சம் கொஞ்சம் சால்சார நாய பாடி வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப நாள் ஆசை. அல்லேலூயா. ஆமா. உன்னுடனே பேசவும் இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. இதை கேட்டு அதுக்கடுத்து தூதர் சொல்ல நல்ல கவனிக்க. இது இன்னைக்கு இந்த செய்தியோட சாரம்சம் இந்த வார்த்தை தான். இதோ தகுந்த காலத்திலே, சொல்லுங்க, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடி. மரியா எப்படி ஆக சொன்னா, பரிசுத்தாவின் வருவாருப்பா ஒரு சாட்சி சொன்னோடனே மரியா என்ன சொல்றா பாருங்க, 38வது வருஷத்துல, இதோ நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய வார்த்தையின்படியாக. தெய்வ தூதர் எப்படியாக கேட்ட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் சாப்டர் க்ளோஸ். அவ விசுவாசிட்டா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. ஆனா இங்க தூதர் கொஞ்சம் ஆஷா சகரியா கேட்டாங்க, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போறையில் வார்த்தையை நீ விசுவாசியபடி. அதை நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம், தூங்கிடாதீங்க சரிங்களா? விசுவாச இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும். நல்லா கவனிங்க. இல்லது அப்பன என்ன அர்த்தம் சொல்லுங்க, அப்பன என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கல, ஆனா இது சம்பவிக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போற வார்த்தையை நீ விசுவாசியாதபடியால் சம்பவிக்கும் நாள் மட்டும். தம்பி, நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்கிட்டாலும் நான் வாழ்க்கையில செய்ய போற காரியத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கலப்பா போப்பான்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு போற தேவன் அல்ல, ஒரு சின்ன சிக்ஷையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ நம்பல, கொஞ்சம் வாயை பொத்திட்டு அமைதியா இருக்கு. அல்லேலூயா. நீ வாயை பொத்திட்டு அமைதியா நீ இருந்து பாரு சரிங்களா, அந்த அற்புதம் உன் வீட்டு வாசல்ல தேடி வரப்போகுது. அல்லேலூயா. அப்ப குழந்தை பிறக்கிற வரைக்கும் இனி வாயை திறந்து அவிசுவாச வார்த்தை என்ன செய்யாத, பேசாது அப்படி சொல்லி வாய்க்கு யாருக்கு சிப்பு போட்டாரு? சகரியாக்கு சிப்பு போட்டு. இதுதான் ஆர்டர் இருக்கு, பியூட்டியா காமிச்சா. நான் ஒரு யதார்த்தமா சொல்லியிருந்தேன், உனக்கு விசுவாசித்தாலும் விசுவாசிக்க போனாலும் உனக்கு நிறைவேற்றுவான்னு. அல்லவா, தேவன் அருமையான ஆண்டவருங்க, அந்த வசனத்தினால உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. சீக்கிரத்திலே ஒரு காரியம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த காரியம் சடிதியாய் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. கிணங்களை கருத யோசேப்பை 24 மணி நேரத்தில் மாற்றுகிற ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடப்போகிறது. ஆமென் சொல்லாமா? ஜனங்கள் சகைரா காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதத்தினால் என்ன செய்தாங்க? ஆச்சரியப்படுத்துறாங்க. இப்போ நல்ல கவனிங்க, மரியாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வந்து சொல்லும் போது அவளுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக கர்த்தர் ஆவியானவர் அவர் தூதன் சொல்லுகிறார், இதோ ஒரு இனத்தாளாகிய எலிசபெத் என்ன செய்திருக்கிறார்? கர்ப்பத்தில் இருக்கிறார். அவளுக்கு 6 மாதம். அந்த 6 மாதம் ஆணு கேட்டபடி அடுத்த வசமே பாருங்க, 39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டை யூதாவில் பட்டணத்துக்கு தீவிரமாக போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை. இப்போ கர்த்தர் என்ன செய்ய போறார் சபையில? உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு முன்னாடி கர்த்தர் சில சாட்சிகளை எழுப்ப போகிறார். அல்லேலூயா.
அவங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை வந்து சொல்ல போறாங்க இதுங்களா. அதுதான் உனக்கு கர்த்தர் ஒரு அடையாளமாய் கையளவு வேகமாய் காண்பிக்க போகிறார். ஆமென் சொல்லாமா, சத்தமா சொல்லாமா, ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமையில ஒரு உள்ளத்துல ஏழுனால யாராவது சாட்சி சொல்லுங்க சொல்ல, ஒரே ஒரு சகோதரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு 20 நிமிஷம் 5-6 சகோதரி லைன்ல என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க சொல்லி. அது என்ன, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துல ஆவியில ஏற்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இவ போய் எலிசபெத்தை வாழ்த்துன உடனே அந்த வாழ்த்துதலை கேட்ட போது 41 வசனம், அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளி. எலிசபெத் பரிசுத்த. அப்போ ஒரு வார்த்தை உள்ள போகும்போது, ஒரு சாட்சியை கேட்கும் போது அது உள்ளத்துக்குள்ள அது பம்ப் பண்ணுது. ஹல்லேலூயா. அது பம்ப் பண்றது யாரு? பரிசுத்த. அவர் துள்ள செய்யறாரு. ஆமென் சொல்லாமா. சில பேர் அப்படிதான் சோர்ந்து போய் வந்துருந்தீங்க, குரோனோஸ் மாதிரி வந்துருந்தீங்க. இந்த வாரமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகும்போது இப்ப கர்த்தர் உனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தையை அனுப்பி ஒரு துக்கத்தை மாத்தி உள்ளத்துல கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. அப்ப இவ வாழ்த்துல உள்ள யாருக்கு எலிசபெத்துக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு ஒரு குஷி வந்துருச்சு. குஷி வந்துச்சுன்னா அல்லேலூயான்னு கத்துவீங்க பாருங்க. ஆமென் சொல்லாமா. நாமே சொன்னாலும் வராது. உங்களுக்குள்ள ஒரு பம்ப் ஆச்சுன்னா திடீர்னு என்ன செய்வீங்க? அல்லேலூயா. எங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் ஏதாவது எங்க டீச்சர் ஏதாவது வார்த்தை சொன்னாலும் உடனே அல்லேலூயா நான் மட்டும் கத்துவேன். உடனே கிளாஸை சிரிச்சிடுவாங்க. அது யாருக்கு உற்சாகத்தை கொடுக்கும்? அப்போ இந்த உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதி. அவங்கள உட்கார வைக்கல. கொஞ்சம் புதுசாக செல்வராஜ் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சேர் போட்டு 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 3 சேர். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்படு, உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டுடைய தாயார் இடத்தில் வந்தது எனக்கு எதிரால் கிடைத்தது. இதோடைய வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை. அப்ப சாட்சி சொல்றவங்கள போய் நீங்க விஷ் பண்ணலாம். அல்லேலூயா. பொறாமப்பட்டு உட்காடக்கூடாது. இவளுக்கு மட்டும்தான் செய்வாரா, இவளுக்கு செய் போக ஆண்டவர், இவங்களுக்கெல்லாம் செய்றீங்க எனக்கு செய்ய மாட்டீங்கன்னு உட்காரக்கூடாது. போய் அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லணும். அல்லேலூயா. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவங்கள துள்ள செய்வார். அல்லேலூயா. அந்த துள்ளுதல் உங்களுக்குள்ள ஒரு துள்ளுதல் வரப்போகுது. அல்லேலூயா. மரியா வாழ்த்த, அடுத்தது யாரு? எலிசபெத் வாழ்த்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கொண்டாடுறார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா. விசுவாசித்தவளே பாக்கியவன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தவளே பாக்கியவடி. நல்லா அண்டர்லைன் படிக்க சில வார்த்தையிலே கர்த்தராலே. எல்லாம் சொல்லுங்க பாருங்க. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்ட வைகள் நிறைவேறும். அப்படின்னு சொல்லாம நல்லா புரிஞ்சுங்க. தாமஸ் வார்த்தையை சொல்லல. தாமஸ் என்ன சொல்ல வந்திருக்கிறானா, இந்த வருஷ துவக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அது நிறைவேற போதுமா, அது நிறைவேற போகுது. அல்லேலூயா. நல்ல காலம் பிறக்குது. ஆமா. அல்லேலூயா. நான் புதுசா எதுவும் சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் நிறைவேற்ற போறாரு. கர்த்தர் ஜீவனுள்ள தெய்வம் கூட பேசி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் நிறைவேறுது. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால் உடனே மரியா என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுது. இவ தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா. உனக்கு அற்புதமே நடக்கல, இவளுக்கு அற்புதம் நடந்திருக்குது. நீ போய் வாழ்த்துற, அவன் பரிசு தீர்க்கதரிசனம் சொல்றான். அதை கேட்டு ஆவி என்ன செய்யுது? துள்ளி. இப்ப நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிடுற? தீர்க்கதரிசனம் சொல்ல. அப்படின்னு சொல்லாமா. அப்போ உனக்குள்ள அந்த அற்புதம் விதைக்க ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லாமா. அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே
என்னை அசைவுற விடமாட்டே. செய்து பாடுங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். சொல்ல விரும்புறீங்களா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், என் இதயத்தில் உம்மிட ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தில் உம்மிட ஊற்றிடுவேன். அசைவுற விடமாட்டேன், என்னை அசைவுற விடமாட்டேன். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. விசுவாசிக்கிறீங்களா? கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டேன், என்னை அசைவுற விடமாட்டேன். சமயத்தில் தக்க பலன். அல்லேலூயா. சமயம் சீக்கிரம் வந்து கொடுக்கிறது. அல்லேலூயா. உனக்கான சமயம் வரும்போது அவர் தக்க பலன் அளிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரசங்கி 9:11 சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகம் 9:11. வேகமா சத்தமா வாசிங்க. நான் திரும்பிக் கொண்டு ஓடுவதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் இங்கே இருக்கு. ஞானமும் போதாது, ஆமா இது எல்லாம் போதாது போதாது இது அப்படின்னு சொல்லி பதிலே இருக்குது. அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாருக்கும் என்னது? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சத்தமா இல்லையா? சொல்லாமா? நீ எல்லாம் நானவரி வித்துவானாயிரு என்னவனாயிரு இல்லை, உனக்கு ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செல்வராஜ் நகர்ந்து வந்த தாய்மார்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அவளை கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. சும்மா நீங்க வந்து உட்காரல. அல்லேலூயா. உங்களுக்கான சபையும் நேரமும் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சபையும் நேரமும் கைகூடி வரும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். ஆமென் சொல்லாமா? அப்ப மரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு யாரோட சாட்சி தேவைப்படுது? எலிசபெத். இந்த 2 வாரத்தில் பேசும்போதே ஆண்டவர் அநேக சாட்சிகளை ஏற்படுத்தினார். அந்த பிரசங்கத்தை சொல்லும் போது எனக்கு அந்த காரியம் யோசித்தேன். இருக்குங்களா? ஒரு 2 நிமிஷம் சுரேஷ் பிரதர் வாழ்க்கையில் இது ஒரு கையெழுவு மேகம் தான். இருக்குங்களா? இப்போ போன வாரத்தில் போன சனிக்கிழமை தான் ஒரு காரியம் சொன்னார். கதை சொன்னார், நினைக்காத காரியத்தை எதிர்பார்த்த காரியத்தை செய்யும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு கையெழுவு மேகத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதை கேட்கும் போது எப்படி மரியாளுக்கு எலிசபெத் காரியத்தை கேட்கும் போது அவள் ஆவி துள்ளினது போல இப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் முளைக்க போகிறார். ஆமென் சொல்லாமா? பிரைஸ் லார்ட். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மாதமாகவே என்னுடைய கடையில் சரியான வேலை இல்லை. ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு தான் சின்ன சின்ன வேலை தான் வந்திருந்தது. அப்படி தான் போய்கொண்டு இருந்தது.
கடைசி நிமிடத்தில் என்ன பண்ணுறதுன்னு சூழ்நிலை புரியல. போன வாரம் குமார் பிரதர் வீட்டில் வந்து சுவிசேஷத்திற்காக ஆயத்த ஜெபம் நடந்து கொடுக்கும்போது ப்ரேயர் முடிச்சுட்டு பாஸ்டாண்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கிறது, வேலையாக சரியாக இல்லை, கடையில் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, கடை எங்கன்னா மாற்றலான்னு கூட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே எம்டியாக தான் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சூழ்நிலை இதுதான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு முடிக்கும்போது பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மந்த்து முடியத்துக்குள்ளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து பாஸ்டர் ஒரு கேஷுவலாக தான் சொன்னாங்க. ஆண்டவர் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை கனப்படுத்துகிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் இது. தீர்க்கதரிசனமாக கூட நான் எடுத்துக்கிறேன். உண்மையாகவே அது கேஷுவலாக தான் சொன்னாங்க. இந்த மாதம் எண்டுக்குள்ளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாங்க பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி சனிக்கிழமை வருவதுக்கு முன்பதாக இரவு ஜெபம் நானும் சிஸ்டம் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் சிஸ்டம் ஜெபம் பண்ணி அன்றைக்கி உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும் உபவாசித்து ஜெபம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் குமார் வீட்டு வரும்போது பாஸ்டர் அந்த வார்த்தை சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே கடந்து போனோம். நாங்களும் ஜெபத்தில் இருந்தோம். திங்கட்கிழமை ஒரு இடத்துல வந்து கடை இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கடையை போய் நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, கடையை போய் பார்க்கலான்னு விசாரிக்க போகும்போது கடை வந்து ஓகேங்க அப்படின்னாங்க. பட்டு வந்து 50,000 அட்வான்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ வாடகை அப்படி சொல்லும்போது சரி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் தொடர்ந்து ஜெபத்தில் ஈடுபட்டுகிட்டே இருந்தோம். ஆண்டவர் வந்து நினச்சி கூட பார்க்கல, எங்களிடத்துல ₹1 கூட இல்லை. நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் மூலமாக லோன் அப்ளை பண்ணோம். லோன் வந்து வரத்துக்கு 3 நாள் ஆகுன்ட்டாங்க. அந்த கடை ஓனர் வந்து எங்களுக்கே தெரியாது. வெள்ளிக்கிழமை காலையில் வேலைக்கிழமை நைட்டு அந்த சிஸ்டர் கடையாண்ட வந்தாங்க. அந்த சிஸ்டர் கேஷுவலாக சொன்னேன், பிரதர் சிஸ்டர் லோன் என்ன ஆச்சு, எப்போ வரும்னு கேட்கும்போது இன்னும் 2-3 ஆகுன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். சொல்லும்போது சிஸ்டர் அந்த ஓனரை நான் சொல்லிட்டு வந்தேன், ஒரு 2-3 நாள் அட்வான்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் சிஸ்டர் அப்படின்னா. சரி பிரதர் அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு 50,000 ஜிபே பண்ணுறேன், நீங்கள் நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. என்னால் அதை நினச்சி பார்க்கணும். அது கூட பரவாயில்ல. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் நான் அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போகும்போது அட்வான்ஸ் கொடுக்கும்போது அந்த ஓனர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் காண்டி எனக்கு அட்வான்ஸ் தரலைன்னா வேறு ஒருத்தரோட நான் அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன் பிரதர் அப்படின்னாங்க. ஆண்டவர் உண்மையாக நேர்த்தியாக செய்கிறது. இதில் ஒரு ட்விஸ்ட், இப்போ உட்காந்து இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒன்று, நீ அந்த சகோதரியை நம்பிட்டு இருந்ததில்ல, அந்த லோனை நம்பிட்டு இருந்தல, அந்த லோன் 3 நாள் நான் தள்ளி போட்டேன்ல, இதில் ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள், திடீர்னு அந்த 50,000 ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த லோன் வரத்துக்கு 3 நாள் ஆகிருக்கும், ஆனால் அன்றைக்கி திடீர்னு அந்த 50,000 ரூபாய் கொடுத்து ஆண்டவர் அட்வான்ஸ் கொடுக்க கிருபை செய்தார். பெரிய அற்புதம். எங்களால் வந்து பாஸ்டர் நேற்று நைட் ப்ரேயர் சொல்லும், ஆண்டவர் கிரகிக்க முடியாத நான் ஒரு சில ஸ்டேட்டஸில் எங்கள் ஃபோனில் வைப்பேன், எங்கள் சிஸ்டர் கூட கேட்பாங்க, என்னப்பா அதிகமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அந்த ஒரு ஸ்டேட்டஸுமே நான் அனுபவிக்கிறதுன்னு, அதனால தான் நான் அந்த பாட்டை அந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டில் ஸ்டேட்டஸை வைக்க மாட்டேன். நான் அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்ததை அந்த 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 சந்தோஷத்தை வெளிப்படுத்த விதமாக தான் அந்த காரியத்தை நான் செய்கிறேன். அந்த கடைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அட்வான்ஸ் பண்ணியாச்சு, இந்த வாரத்தில் ஓப்பன் பண்ணணும். இன்னும் சில காரியங்களெல்லாம் அதில் இன்டீரியல் ஒர்க்கெலாம் கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்கிறது. கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத ஒரு காரியம், வெறும் 0ல் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். 0ல் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆண்டவர் அற்புதமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கு கடை வைக்கணும்னு நான் முத பெரிய பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதவி 100 மடங்கு அறுத்தது போல் நீ அறுப்பாயின்னு ஆண்டவர் சொன்னார். அதேமாதிரி பாஸ்டர் இந்த கடையில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஜெபம் பண்ணார். அந்த வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணார். இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. 1-2 சாட்சிகளால் நிரூபிக்கப்படும் ஆண்டவர் சொல்லி, அந்த மாதிரி இன்றைக்கி ஆண்டவர் என்னை ரொம்ப கன்ஃபர்மேஷன் பண்ணி எனக்கு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கார். உண்மையாகவே ஆண்டவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பாஸ்டர் அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஒரு சில நேரத்தில் நமக்கு வர வார்த்தை நம்ம பிடிச்சிக்கணும், நம்ம அதை விட்டுரும் போது தான் அது நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்து போகுது. நம்ம அதை நமக்கு தான் அப்படின்னு நம்ம என்று உட்கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நான் இந்த சாட்சியை எல்லாம் முடிச்சுட்டு சொல்லணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். கடையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பாஸ்ட்டு கொடுத்து இல்லை ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி தான் அந்த சாட்சியை சொல்லணும்னு வச்சுருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தை தக்கவரே, கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தை தக்கவரே, கரங்களை அசைத்து ஆத்துமா உம்மை நம்பிலை பாரிடும், எத்தனை பேர் விசுவாசி 2 கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆத்துமா உம்மை
மாறிடும். நான் நம்புவது உம்மாலேயாகும். அல்லேலூயா. எலிசபெத்து மரியாளும் வாழ்த்தி மாறி மாறி வாழ்த்தி சொல்லும்போது அந்த இடத்துல எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்குது. இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் சொல்ல அந்த காரியத்தை. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வாரத்தை ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது லூக்கா 1 57வது வசனம், அவள் ஒரு புத்திரனை பெற்றார், கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கல. அவளுடைய அயலகத்தானது பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், தெருல இருக்கிறவன். அல்லேலூயா. இது வரைக்கும் உருன்னு பார்த்துட்டு இருந்தவன். உங்களை பார்த்தாலே அவளுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அவளுடைய அயலகத்தாரும், அடுத்தது பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு. அல்லேலூயா. உங்க ரிலேஷன்ஸோ, உன் சொந்தக்காரனோ, உன் பக்கத்து வீட்டுக்காரனோ கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை கேள்விப்பட போகிறார்கள். ஆமென் சொல்லாமா? விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும். வேறுங்களா? கேள்விப்படும் போது இத்தனை நாள் பொறாமை இருந்தவங்களுக்குள்ள ஆவியான ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர்கள் உங்களோடு கூட சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த 10 ஜனமும் அந்த அயலகத்தாரும் இதை கேட்டு சந்தோஷப்பட போகிறார்கள். ஆமென் சொல்லாமா? இது மாத்திரம் நடக்க போறதில்லை, இதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மரியாளுக்கு செய்த அற்புதத்தை அந்த இடத்துல இயேசு பிறந்தபோது வானத்தில் அது தூதன் தோன்றி ஒரு கூட்ட ஜனங்கள் தங்கள் மத்தியை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு போய் சொன்னாரு, இதோ உலகத்துக்கு எனது மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம். லூக்கா 2 சொல்றாரு, ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு லட்சம். லூக்கா 2:8 மெய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டாங்க. அற்புதம் உனக்கு மாத்திரம் நடக்க போறதில்லை, உன் அற்புதத்தை பார்க்க கர்த்தர் ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் உலகத்துக்கே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொண்டு வர போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மரியாளே, நீ எப்படியாகனு கேட்ட, ஆனா கர்த்தர் உன்னதத்துல செய்யற காரியம் உன்னதத்துல தேவனுக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களை சந்தோஷப்பட போகிறது. ஆமென் சொல்லாமா? சாரோனின் ரோஜா ஏஜி சபை ஆதரவுல கர்த்தர் எழுந்தள்ளி செய்ய போற காரியங்களை பார்க்க இதோ ஒரு கூட்டத்தை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தள்ளி இதை பார்க்க நாங்க ஓடி வர போகிறோம் என்று சொல்ல போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி தூதர் இந்த வயல்வெளியில மேய்த்த மெய்ப்பர்களுக்கு தோடி, மெய்ப்பருக்கும் யோசேப்பு மரியாளுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்குதா சொல்லுங்க? மெய்ப்பருக்கும் யோசேப்பு மரியாளுக்கு ஏதாவது சம்மதம் இருக்குதா? இல்ல. சோ சம்மதம் இல்லாத ஜனங்கள் அற்புதத்தை பார்க்க ஓடி வர போகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க ஓடி வந்து என்ன செய்யறாங்க பாருங்க. 15ஆம் வருஷத்துல தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போனார்கள். மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சீக்கிரத்திலே இந்த சபைக்கு கர்த்தர் செய்ய போகிற மிகப்பெரிய காரியம். அல்லேலூயா. அதை யாரை கொண்டு செய்ய போகிறார்? இந்த போல கையளவு வேகத்தை கொண்டு இன்னும் பல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி அதை பார்க்க ஒரு திரளான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாங்க போய் பார்ப்போம். 16 வசனம் சொல்லுது, தீவிரமாய் வந்து. அல்லேலூயா. எப்படி வர போறாங்க? தீவிரமா. சம்மதம் இல்லாதவங்க, உனக்கே சம்மதம் இல்லாதவங்க, அவங்களை கர்த்தர் கொண்டு வந்து உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவருடைய நாமம் மகிமைப்படும். அது மாத்திரம் அல்ல, 17ஆவது வசனத்துல தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை நல்லா அண்டர்லைன் படிக்கிறார். தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி என்னது? உனக்கு அற்புதம் நடந்ததே பெரிய விஷயம்.
இதை பார்க்க வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வராரு. அவன் ஆச்சரியப்பட்டு அவன் இன்னும் 1000 பேருக்கு போய் பிரசவம் பண்ண போறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அதுக்காக தான் உனக்கு ஒரு அப்பாயிண்டட் டைமை வைத்திருக்கிறாரு. உனக்கு மாத்திரம் அற்புதம் செய்ய போல, அற்புதத்தை பார்த்து ஒரு திரள் கூட்டம் வரப்போகிறது. அவர்களும் உன்னை போல உன்னுடைய அற்புதத்தை பிரசித்தம் பண்ண போகிறாங்க. நல்ல கரங்களை தட்டி அப்படியே எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு சொல்ல காரியத்துக்காக நல்ல விடுதலையா ஜெபம் பண்ண போறோம். அப்படியே எல்லாத்தையும் வச்சிருக்க. கர்த்தர் இவ்வளவு நேரம் கொடுத்த வார்த்தைக்கு கொஞ்சம் சின்சியரா நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். என்னோடு கூட இணைந்து வேற எங்கேயும் உங்க டைவர்ஷன் பண்ணாதீங்க தயவு செய்து. அப்படியே கண்களை மூடுங்க. கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வாங்க, ஜெப நிலைக்கு வாங்க. கண்ணை மூடுங்க. கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன? இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்குப்பா. கண்ணை மூடி யோசிங்க. தகுந்த காலத்திலே நிறைவேற போற வார்த்தைகள். உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடந்து மரியாதை சொல்ல. கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உனக்கு நிறைவேறிற்று. ஒரு 1000 வாட்ஸ்அப் போட்டு பல்ப் அடிக்கிற வரை இந்த வார்த்தை எனக்கு நான் தேடிலாம் கண்டுபிடிக்கல. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் பளிச்சு காமிச்சு. இந்த வாரத்தில் வேற ஒரு பிரசங்க செயலோடு இருந்தேன். ஆனால் கர்த்தர் அதே காரியத்தை தொடர்ந்து சொன்னார். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு துவக்கம் தான். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கொண்டு வாங்க, உங்கள் கற்பனையில் கொண்டு வாங்க. ஆண்டவத்தில் அறிக்கை செய்க. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற போகிறது ஆண்டவர். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க அற்புதம் உங்க வாயில இருக்குது, உங்க விசுவாசம் வாதையில் இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரா தயங்காத. ஹல்லேலூயா. இது எப்படியாக கேட்காது. இதை எதனால் அறிவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது சம்பவிக்கலால் மட்டும் நீ ஊமையானா இருப்பாய். ஒருவேளை விசுவாசம் இல்லையா நீ அமைதியா இருந்தது, பேசாம இருந்தது. விசுவாசம் வரலையா நீ பேசாம இருந்ததுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றான். இதுக்கு மேல நீ பேசாத. இதுக்கு மேல நீ பேசினா காரியம் தடைப்படும் சொல்லி சகரியாவை கர்த்தர் ஊமையனாய் மாற்றி வைத்தார். ஒரு எச்சரிப்பு சத்தம் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு வருகிறது. உனக்கு சந்தேகம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆவியானவர் சொல்றாரு, இந்த காரியத்தை பத்தி நீ வாயை தந்து பேசாத. எதை பேச வேணாம் சொல்றாரு? அவிசுவாசமான வார்த்தையை பேசாத. இனிமே இது எப்படி ஆகுது ஆகுமா இல்லது பேசாத. இது சம்பவிக்கிற நாள்ல நீ தேவ மகிமையை பார்ப்ப. இன்னும் அந்த காரியத்தை தொடர்ந்தா அவன் வாய் திறக்கப்படுது. அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. லூக்கா 1 ஃபுல்லா போய் வாசி. நீ அப்படி இந்த வார்த்தையை கேட்டு நீ அமைதியா இருந்தினா நீ அற்புத நாள்ல வாய் திறந்து நீ தீர்க்கதரிசனம் சொல்ல ஒரே ஆரம்பித்து விடுவாய். ஹல்லேலூயா. அநேக பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீதான் பேசணும். உனக்கு அற்புதம் வேணும்னா நீதான் பேசணும். ஒரு பிரசங்க கேட்டுட்டு போறதுக்கு ஒரு மணி நேரத்தில் ஏதோ ஒரு பேசிட்டு போறதுக்காக நான் இங்க வரல. உங்களை கர்த்தர் அதுக்காக அழைத்து வரல. உன் வாழ்க்கையில் நான் தீவிரமாய் செய்வேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆவான். இதை நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஜோபடு சகோதரா, ஜோபடு வாலிப மகளே, வாலிப மகளே, உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆவியானவர் நிறைவுபடுத்துறார். அந்த வாக்குத்தத்தை நிறைவுபடுத்துறார். இது நிறைவேற்ற ஆண்டு சொல்லி இருக்கிறார். அது சீக்கிரம் வரப்போகுது. உனக்குள்ள அந்த விசுவாசம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான வெளிப்பாட்டை கத்த கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த வெளிப்பாடுதான் இப்போ உனக்கு வந்துட்டு இருக்குது. அதுதான் உனக்கு கையில வேகமா வந்துட்டு இருக்குது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகுது. இது எப்படி ஆகும் சொல்லி கலங்கில மகன், இது எப்படி ஆகும் சொல்லி கலங்கினே.
ஒண்ணு இல்லாத சோர்ஸ்ல இருந்து என்னால உருவாக்க முடியும் மகளே. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. உன் காத்திருப்பு நாட்கள் வெகு சீக்கிரத்துல முடிய போகுது. உன்னை காத்திருக்கிற நாட்கள் வெகு சீக்கிரத்துல முடிய போகுது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அறிவுக்கு எட்டாத, உன் கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார், உனக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கிரகிக்க முடியாது, உன்னால யோசித்து பார்க்க முடியாது. அந்த காரியத்தை கர்த்தர் உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஊரிதிரி பாரதரதர சதரதர கரதரதர பரதர பபப ஊரிதிரி பாரதரதர துருதுரி ஊரிதிரி பார துருதுரி பபர. அப்படியே ஒரு பாடல் பாடும்போது ஆஃப்ரிக் எடுப்போம். சொன்னதை செய்யாமல் போவாதோ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு உற்சாகமா கொடுப்போம். மூணாவது ஆராதனை வந்தவங்க வெளியே இருப்பாங்கன்னா உள்ள வர சொல்லிடுங்க. யாரும் இருந்தாங்களா தேவையான சேர் கூட அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஆரம்பிச்சுட்டு அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். செபித்து பார்த்தாச்சு, செபித்து பார்த்தாச்சு, நாட்கள் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. செபித்து பார்த்தாச்சு, நாட்கள் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. சொல்லுங்க. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிச்சார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். பொறுத்து பார்த்தாச்சு, பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசு ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசு ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னது செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. வாக்கு பண்ணுவார். சீக்கிரத்தில் உங்களை விசிட் பண்ண போகிறேன். சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் சதலாபா. விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். நல்ல கரங்களை தட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு சாட்சி சொல்ல கேட்குறாங்க. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? அதெல்லாம் அது விசுவாசிக்கிறேன். வரலாற்றில் சாட்சி சொல்கிறதுக்கு டைம் இருக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆமாம், இவங்க முடிஞ்ச சாட்சி அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கேட்டு போகிற விருப்பறவங்க நீங்கள் கேட்டு போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 3ஆவது சைஸில் உள்ளே வர சொல்லிடுறேன். சாட்சி கேட்கலாம், வெளியே உட்கார வேண்டாம், உள்ளே உட்கார சொல்லுங்கள்.
சாட்சிகளை கேட்கல, உள்ள வர சொல்லிடுங்க. செல்விமா 3 நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்லிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லிடுங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக எமோஷனலில் நம்மளுக்கு இதுவாகும். ஆனால் எல்லோரும் ஆராதனை முடிச்சுட்டு போகணும். அதை சொல்லிடுங்க. பேசுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த சபையில் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ஆண்டவர் வந்து என் குழந்தை ரொம்ப கல்யாணம் பண்ணி 2020 கல்யாணம் பண்ணோம். ரொம்ப போராட்டம், என் வாழ்க்கையில் வராத போராட்டமே இல்லை. ஆனால் என் தேவன் சபை மூலியமாக ஆண்டவர் வந்து செல்வராணி சிஸ்டரை கொண்டு வந்தாங்க. இந்த சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு என்னை கொண்டு வந்து என் குடும்பத்தில் இருக்கிற எவ்வளோ கண்ணீர், கஷ்டம், துக்கம், துயரத்திலாம் என்னை மாற்றினாங்க. என் பிள்ளை ஆண்டவர் இதை குடி பழக்கம், போதை பழக்கத்திலேருந்து, அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் எடுத்து போட்டார். அவர் கிருபையால் எங்களை நடத்தினார். இன்றைக்கி நாங்கள் நிற்போதும் நிர்மூலமாக இருப்போம். கர்த்தருடைய கிருபை. அவனுக்கும் ஒரு 7 வருஷமாக அவளுக்கு ஒரு மனவாட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். ஆனால் உங்கள் விருப்பத்தின் படி கொண்டு வாங்கன்னு நான் கேட்கல. ஆண்டவர் எனக்கு நல்லா உணர்த்தினாங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன், எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலையும் நான் ஜெபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர்கிட்ட எனக்கு நல்லா உணர்த்தினாங்க, என் விருப்பத்தின் படி கேளு, நான் அவனுக்கு ஒரு மனவாட்டியை கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு நல்லா உணர்த்தினாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபம் பண்ண சொல்ல எனக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு ஆண்டவர். அது போல் இந்த திருமணத்துக்கு என்கிட்ட காசே கிடையாது. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வந்து அந்த காசுங்களை முன்னாடி கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. எவ்வளோ, ஆனால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண செய்வேன்னு சொல்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றினார். எவ்வளோ, அந்த சத்திரத்துக்கு எனக்கு காசு கிடையாது, இந்த அளவுக்கு நான் செய்து எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் எப்படி ஐயா செய்வேன், நான் விதவி, என்கிட்ட காசு கிடையாது சாமி, நீ தான் இந்த விதவி வீட்டில் எனக்கு வந்து தலைவராகவும் எஜமானரும் மனவளானாக இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தினாப்பா, காணான் கல்யாணத்தை நடத்துனீங்க, அது போல் இந்த விதவியின் திருமணம் அப்பா நீங்கள் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அது போல் இந்த ஊர் ஆச்சரியப்படுற மாதிரி, நீ எப்படி அம்மா இந்த திருமணத்தை நடத்தின, இவ்வளோ அற்புதமாக நீ செய்வன்னு நாங்கள் எதிர்பார்க்க, நான் செய்யலை, என் தேவன் செய்தாரு. அவருக்கு கொடான கோடி நன்றி. ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அநேக குடும்பத்துக்கு இதோ இந்த சாட்சி போல இந்த ஏழை குடும்பத்தை நடத்தினாங்க. அது போல எத்தனையோ குடும்பத்தை தொடணும். எத்தனையோ குடும்பத்துல மகனையும் மகளையும் ஆண்டவர் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களையும் அவர் ஆசீர்வதிக்கணும். அந்த திருமணத்தை காத்துக்கு நடத்தணும். எத்தனையோ பேர் குடும்பத்தை அவர் சீர்படுத்தணும். அவர் சிறைகளால் மூடணும். அவர் கோட்டைக்குள்ள, ஆண்டவர் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கணும். எத்தனையோ சாட்சிகளை இந்த சபையில உருவாக்கணும். அவர் கொடான கோடி நன்றி. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்கள பத்தி ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். நில்லுங்க செல்வி அம்மா, நில்லுங்க. ஒரே விஷயம் இல்லைங்க. இந்த அம்மா அவங்கள சாட்சி சொல்லணும்னா, அவங்க சதாசிவ நகருங்கிற எல்லாரும் நிறைய புதிய ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. போய் நடந்து 3rd சர்வீஸ்லேயும் எத்தனையோ பேர் கொண்டு வருவாங்க. அவங்க சொல்கிற சாட்சி பார்த்தா நமக்கே பிரமிப்பாக இருக்கும். இல்லை, நம்ம அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கும். இந்த சபைக்கு நீங்கள் வந்து பாருங்க, இந்த சபைக்கு நீங்கள் வந்து பாருங்க, ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒன்றுமே இல்லை என்று சொல்லிட்டு எதுக்கவே பயங்கரமாக சொல்லுவாங்க. நான் இப்படி பில்டப் கொடுக்குறாங்க, அதை கேட்டால் நமக்கே பயம் வந்துடும். இல்லையா? ஆனால் அவ்வளோ போயிட்டு இங்கே வந்து ஐயா நடத்துவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அது மாதிரி அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அங்கே சதாசிவ கேஸ்டில் இருக்கட்டும், அப்படி நடந்து இங்கேருந்து வள்ளலார் நகருக்கு போய் நடந்தே சில ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க பொண்ணுக்கும் கணவர் சீக்கிரத்தில் இறந்துட்டார். குழந்தைய கொடுத்துட்டு அவங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். அவங்க மகனோட ரட்சிக்கப்படலை, அது அவங்க மகனும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் பெரிய இவங்க வந்து ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் தான் ரட்சிக்கப்பட்டான். ஒரு நாள் நாங்கள் சுவிசேஷம் போகும்போது ஒரு வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க ஏன் ஜோம் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. கர்த்தர் போக போக காரியங்களை மாற்ற செய்தார். ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைக் கிட்ட வச்சு பேசுங்க. இல்லை பிடிச்சிக்குப்பா. போன வாரத்தில் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, எனக்கு நடக்க முடியாது, கால் வலி, கால் அடிபட்டிருக்கு, எல்லாம் செஞ்சுருக்கு. திருப்பி ஒரு நாள் சாயந்தரத்தில் கடைக்கு வந்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு வண்டிக்கார பையன், சின்ன பையன்தான், ரொம்ப குழந்த தான், அது கூட
ஒரு 10வது படிக்கிற பையன்தான். அந்த பையன் வந்து என்ன பண்ணால், எப்படி வந்தானே தெரியல, நான் எப்படி விழுந்தேன்னு தெரியல. விழுந்த இடத்துலையே மயக்கமெல்லாம் வரல, எனக்கு நிதானம்லாம் இருக்குது. ஆனால் அடிபட்டுருச்சு, எந்திரிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. நான் சாட்சி சொன்னால் எனக்கு கைகளெல்லாம் உதறுன்ட்டு நான் சொல்கிறதில்ல. பாஸ்டர்கிட்டே சொல்லிடுவேன், நீங்கள் இப்போ பேசிடுங்கப்பா அப்படின்ட்டு. அப்போ அந்த இப்போவும் கால் நடக்க முடியல, பேச முடியல. இப்போ ரொம்ப கைகளெல்லாம் ஒரு மாதிரி உதறலாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. எனக்கு பேசக்கூடிய தெம்பு இல்லாத இருக்குது. நடந்து வர முடியல, வீட்டிலேருந்து சர்ச்சுக்கும் நடந்து வர முடியல. அதனால் கொஞ்சம் இந்த வாரத்தில் சர்ச்சுக்கே வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து 25 வருஷம் அது சர்ச்சு பின்னாடியே ஒரு 1/2 கிரவுண்டு இடம் வாங்கி வச்சுருந்தோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் செய்து முடிப்பேன்னு சொன்ன வார்த்தை, சொன்னதை செய்யவே நிறைவேறும் ஆண்டுன்னு சொன்னது போல் நான் கட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவர் அதை ஏற்பாடு பண்ணி அது வீடு பேஸ்மெண்ட்டை போடுற அளவுக்கு வந்திருக்கு. இன்னமும் அதை முடிக்கிறதுக்கு இன்னும் ஆண்டவர் பலன் தரணும். யாருக்கையும் எதிர்பார்க்காம ஆண்டவர் அதை உதவி செய்யணுன்ற விசுவாசத்தோடு தொடங்கியிருக்கு. செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடங்கியிருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. சாட்சி சொன்னால் எனக்கு கைகால் ஒரு மாதிரி இருக்குன்னு நான் சொல்கிறதில்ல, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. கிட்டி ஹாஸ்பிட்டலில் சாவத்தக்கதாக இருந்தாங்க, பிழைப்போடு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து ஊழியை செய்ய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்டுக்கு அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்கள உயிரோடு நிறுத்தியிருக்கிறார், அதுக்காக நன்றி. திருப்பி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க, போன 2 வாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம். ஆனால் மறுபடியும் தாயார் மேலே கர்த்தர் பெரிய கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் அவங்க இடத்த சீக்கிரம் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். தேங்க்யூ ஆண்டி, காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லணுன்னாக்கா ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் பாஸ்டர் 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். என்னுடைய வருமானம் பார்த்திங்கனாக்கா மாதத்தில் கம்மியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு மாதமாக வேலை இல்லை. அப்படி நான் யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு சின்னதாக கடை ஏதாவது வேணால் வச்சிடலாம். அப்போ நான் என்ன சொன்னேன், பாஸ்டரை கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணலாம்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் நான் கடையை ஆரம்பித்தாக்கா என் வீட்டுக்காரோட நானும் சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அதனோட லாபத்தை எடுக்க முடியும். வேலைக்காரங்கள்லாம் போட்டு அதில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிட்ட நேரத்தில் நான் கடையை பார்த்துக்கிறதா, பார்லரை பார்த்துக்கிறதா இல்லை இவர் கூட வேலை பார்க்குறதா என்னன்னே தெரியலை. அப்படி இருக்கிறப்போ என்ன யோசிச்சேன்னு எனக்கே தெரியலை. அதான் அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் சாட்சி சொல்லும்போது கை கால்லாம் நடுங்காது. ஆண்டோட பிரசனமா இல்லை பயமான்றது தெரியலை. இப்படி பண்ணணுன்னு இருக்கப்போ சரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு லோன் எடுக்கலாம், லோன் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் எங்கள் சர்ச் பார்லரில் என் ஃப்ரெண்டு வந்து லோன் கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அம்மா இது பார்லருக்குன்னா லேட் ஆகும், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற விஷயம் ஹோட்டல் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா உடனே 1 மாதம் 2 மாதத்தில் லோன் கொடுத்துருவாங்க. 2 லட்சம் 3 லட்சம் இல்லை, தள்ளுபடியோட 10 லட்சம், நீங்கள் 7 வருஷம் 7 லட்சம் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ யோசிச்சேன், அது வாங்கினாலும் மாதம் நம்ம கட்டணுமே, என்ன பண்ணுறது அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். தம்பியை வர பார்க்கணுமே என்ன பண்ணுறதுன்னு. அப்போ நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். காலையில் கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். யார் என்ன எதுன்னு தெரியல, ஆனால் வசனமும் கிடையாது. இன்னிலேருந்து உன்னோட வாழ்க்கை மாறப்போகுது, நீ எல்லாத்தையும் மாற்றுவ, எல்லாருடைய கண்ணும் உன்னை பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் வசனங்கள் வந்து அந்த பைபிளில் டெய்லி ஒரு நாளைக்கு 10 இல்லை 20 முறை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், அந்த வசனமாக நான் நடுவில் ஏஞ்சி படித்தேன், ஆனால் அந்த வசனமும் கிடையாது. இங்கே வந்த பிறகு சாட்சிகள்லாம் பார்க்கும்போது பையனை பார்க்கணுன்றப்போ தம்பி சொன்னாங்க, அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது என் பையனை நான் பார்க்கணும், என்னோட வேலையை நான் செய்யணும், என்னோட வீட்டுக்காருக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ
ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை எல்லாத்தையும் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட வாழ்க்கையிலும் என்னோட பிஸ்னஸ்லேயும் என்னோட மொத்தமாக ஆண்டவர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் பிள்ளையை நான் பார்த்துப்பேன், என்னோட வருமானமும் எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இதை நான் பாஸ்ட்டு சொல்லாமா, எனக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகணுமா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவ்விசுவாசமாக இருக்காது. நான் ஆண்டவரோட வார்த்தை, பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ சொல்லு அப்படின்னாரு. இதை சாட்சியாக சொல்லலாமான்னு அங்கே கேட்டுருக்கப்போ சாட்சி சொல்லுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு வார்த்தையும் இன்னைக்கு முழுசா எனக்காகவே இருந்த மாதிரி இருந்தது. எல்லாத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் எடுக்க போற ஒவ்வொரு முடிவுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்த 2 வாரத்தில் எனக்கு நிறையாவே ஒரு காரியத்தோடுச்சு. இந்த வார்த்தைகளை பேசும்போது ஜனங்க அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அதுக்கு ஒரு சாட்சி ஏற்படுத்திட்டார். எத்தனை பேர் சந்தோஷம்? ஹல்லேலூயா. இப்போ வெகு விரைவில் வந்து சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை தலைகீழாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பார்த்து முடிச்சிடுவோம். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே, குறித்திட்ட காலத்திலே நிறைவேறுமே, குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே, ஆமே, ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே, வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மாறலாதான் இயேசுவே செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த செய்தி உங்களுக்கு நாளை காலை யூடியூப்ல மறுபடியும் ப்ரீமியர் போடுவோம். நீங்கள் திருப்பி கேளுங்க.